இன்றைக்கி நம்ம கிச்சனில் நார்மல் சமையல் தான். சமையல் பண்ணிக்கிட்டே உங்களோட கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் பேசலாமா? நாம் எல்லாருமே நியூ இயருக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். அதை ஒரு 10 நாளோ ஒரு மாதமாவது முயற்சி பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த வருடம் ஃபுல்லாக இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம செயல்படுத்தக்கூடிய சில விஷயங்களை நம்ம எடுத்து செய்கிறது தான் சக்ஸஸ். அப்படி தானே? நம்ம என்ன பண்ணினாலும் அதுக்கு அதன் காரணமாக நமக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், நம்மளுடைய மனநிலையை நம்ம எப்படி வச்சுக்கிட்டால் நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிறத பற்றி தான் என்னோடய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதில் முக்கியமாக சில பாயிண்ட்ஸு. எப்போவுமே நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் யுனிக் தான். யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டியவர்கள் அல்ல. அவங்கவுங்க கர்ம வினை, அது நல்லதோ கெட்டதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிறப்பெடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்ட தான் பிறந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கை அதை நோக்கி தான் போயிட்டுருக்குது. ரெண்டாவதாக, யாரையும் நம்ம விமர்சிக்கவும் தேவையில்லை. எப்படி நமக்கு ஒரு கர்மா இருக்குதோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் அவங்க வாங்கி வந்த கர்மான்னு ஒன்று இருக்கும். அதுபடி தான் அவங்க நடப்பாங்க. அப்படிங்கிற புரிதல் இருந்தாலே யாரையும் பற்றி நம்ம விமர்சிக்க நமக்கு தோணவே தோணாது. மூணாவதாக, நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம ஏதாவது செய்ய நினச்சா கூட மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ, இந்த சமுதாயம் என்ன நினைக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம நிறைய விஷயங்களை தள்ளி போட்டுறோம். மற்றவங்களை பாதிக்காத வகையில் நாம் நம்ம சந்தோஷத்துக்காக எதை செஞ்சுக்கிட்டாலும் அதில் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக, நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மற்றவங்க பார்த்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை நம்ம கண்டிப்பாக மாற்றிக்கணும். நிறைய பேருக்கு அது வேலையே கிடையாது. அவங்க நம்மளை பார்க்கவே போகிறதில்ல. சிலர் பார்த்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதே போலவே இந்த சமுதாயத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கிற வேலையும் நமக்கு கிடையாது. நாம் அந்த வேலையை செய்யும்போது தான் அடுத்து நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணுறோம். அப்புறம் அந்த மனநிலை நமக்கு சில நேரங்களில் சில சங்கடங்களை நமக்கு கொடுக்குது. அதுதான் நம்மளோட வருத்தத்துக்கு காரணமாகவும் அமையுது. அப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள். சுற்றி நடக்கிறத பார்க்காதீங்க அப்படின்னா நம்ம எதையுமே கண்டுக்காமல் போகணும்னு அர்த்தம் கிடையாது. சுற்றி என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன தான் நடந்துகிட்ருக்குங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. ஆனால் அதை ஒரு பார்வையாளராக இருந்து பார்த்தா போதும். அப்புறமா ரொம்ப எமோஷ்னல் அட்டாச்மெண்ட், அது யார்கிட்டேயும் வேண்டாம், எந்த பொருள்கிட்டையும் வேண்டாம். நம்ம சொந்தங்களாக இருந்தால் கூட அன்பு என்பதை ஒரு அளவோடு நிறுத்திக்கிறது தான் மன நிம்மதிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. யார் நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்கிறாங்களோ அந்த இடத்துலையே நம்மளும் அவங்கள வச்சுருக்கிறது தான் 2 பேருக்குமே நல்லது. அது உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி. தங்களோட தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கக்கூடிய சில உறவுகளும் நட்புகளும் நம்ம கூடயே இருப்பாங்க. அவங்கள நம்ம அடையாளம் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது. நாமளும் அந்த இடத்துல படிச்சுக்க வேண்டிய ஒரு பாடம் என்னென்னா, தேவைக்காக மட்டுமே யாரிடமும் பழகக்கூடாது. உண்மையான அன்பு கண்டிப்பாக ஒருத்தர் மேலே நமக்கு இருக்கணும். சில விஷயங்களை கண்டும் காணாமலும் போகிறது, விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் வாழ்க்கையில் நம்ம நிறைய அடிபடும்போது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் மூலமாக நாம் கற்றுக்கிட்ட பாடங்களாக இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுபடி நம்ம நடக்கும்போது தான் நமக்கு நிஜமான ஒரு அமைதி கிடைக்கிது, சந்தோஷம் கிடைக்கிது. இந்த கடவுளுக்கு யார் மேலே அதிக அன்பு இருக்கோ அவங்களுக்கு அதிக கஷ்டங்களை கொடுத்து அந்த அனுபவத்தின் மூலமாக இந்த வாழ்க்கையை அவங்களுக்கு சீக்கிரமே புரிய வச்சிட்றாங்களோ, அதன் மூலமாக அவங்க கர்மா குறையுதோ அப்படின்னு கூட எனக்கு சில சமயம் தோணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்,
ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, ஆஹா! நமக்காக நம்ம எதுவுமே செய்துக்கலையே, நம்ம ரொம்ப தியாகி மாரி வாழ்ந்துட்டோமோ! அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னா, நமக்காகவும் நம்ம கொஞ்சம் வாழணும். நம்ம வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போது, நிறைய நல்ல மெமரீஸ் நமக்கு இருக்கணும். இதெல்லாம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நிஜமாவே என்னோட ஆழ் மனதில் ஒரு மகிழ்ச்சி எப்போவுமே இருக்குது. காலையில் எந்திரிச்சோனையே நிறைய நன்றி உணர்வு என்னை அறியாமலே வெளிப்படுது. இதெல்லாம் கற்றுக்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சே அப்படின்னு தோணினா கூட, சரி இப்போவாது கற்றுக்க முடிஞ்சுதே அப்படின்னு ஒரு நினைப்பும் அப்பப்போ வந்துட்டே தான் இருக்குது. என்னோட அனுபவங்கள் மாதிரியே உங்களுக்கும் இருக்கலாம். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அதை என்னோட பகிர்ந்துக்கோங்க.